இப்போ திமுக ஆட்சியில் எல்லாமே அதிகமாயிடுச்சு. குற்ற சம்பவங்கள், உயிரிழப்புகள், கரூரில் உயிரிழப்பு, அப்புறம் கள்ளச்சாராய சாவு, போக்சோ குற்றங்கள் வந்து அதிகமாயிருக்கு. இந்த மாதிரி சட்ட ஒழுங்குக்கான ஒரு சுவடு கூட திமுக ஆட்சியில் இல்லையே அப்படின்னு ஒருத்தர் விமர்சனம் பண்ணியிருக்காரு. யார் அவர்? தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள். அவர் தான். இப்போ அவர் என்னன்னா, சும்மா இல்லாமல் எப்போ பார்த்தாலும் திமுக அட்டாக் பண்ணுறது, அதிமுகவோட சேஃபாக செஞ்சுட்டு இருக்கிறது பாஜக தான். பாஜக தான் வந்து எதிர்க்கட்சி மாதிரியே முழுக்க முழுக்க செயல்பட்டுருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் இப்போது திமுக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு சீர்கேட்டு போய் கிடக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறார். அது என்னெல்லாம் சொல்கிறார் அப்படின்னா, கரூரில் உயிரிழந்தாங்க இந்த மாநாடு நடக்கும்போது. அதில் வந்து காவல்துறையுடைய அஜாக்கிரதை இருக்குது. அப்படி வந்து அவங்க அப்போ அதில் காவல்துறையுடைய செயல்பாடு ரொம்ப குறைபாடாக இருக்குது. சட்ட ஒழுங்கு பிரச்சனை. அதே மாதிரி கள்ளச்சாராய சாவு, அதுலேயுமே சட்ட ஒழுங்கு பிரச்சனை. போலீஸ்க்கு தெரியாமல் அது நடந்திருக்கு. அப்படி இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே சட்ட ஒழுங்கு பிரச்சனை அப்படின்றது அதிகமாயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அப்படின்றது, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. உதாரணத்துக்கு போக்சோ குற்றங்கள் அப்படின்றது 50% மேலே அதிகமாகிடுச்சு திமுக ஆட்சியில். அப்பேற்பட்ட சட்ட ஒழுங்கே இல்லாத, சட்ட ஒழுங்குனா இன்னான்னு கேட்குற திமுக ஆட்சி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இது மக்களுக்கு நல்லது கிடையாது, மாற்றியா ஆகணும் அப்படின்ற ரேஞ்சுக்கு பேசியிருக்காரு நம்ம நயினார் நாகேந்திரன் அவர்கள். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு எவ்வளவு மக்கள் விரோத அரசா இருக்குது. கரூர்ல 41 பேர் இறந்து போயிட்டாங்க. கள்ளக்குறிச்சியில் 65 பேர் கள்ளச்சாராயம் குடித்து இறந்து போயிட்டாங்க. பாலியல் வன்கொடுமை, 10 வயசு 15 வயசு பிள்ளைகள்லாம் ரோட்ல தனியா நிக்க முடியல. யாருடைய ஆட்சி? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. யார் முதலமைச்சர்? மதிப்புக்குரிய நமது ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறாங்க. சட்டம் ஒழுங்கு எங்க சரியா இருக்கு? எல்லா போலீஸ் நிலையத்திலையும் வெடிகுண்டு, பெட்ரோல் குண்டு வீசுறாங்க. எங்க நல்ல நிகழ்வுகள் நடைபெறுகிறது? பெண்களுக்கு எதிரான போக்சோ குற்றங்கள் 53% அதிகரிச்சிருக்கு. இதெல்லாம் தெரியாம சில தலைவர்கள் சில கருத்துக்களை சொந்தமா பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கடுத்ததா விஜய் அவர்கள் வந்து கரூரில் உயிரிழந்தவங்களோட குடும்பத்தினரை சென்னை வர வச்சு அவங்கள தனித்தனியாக சந்திக்கிறாரு அப்படின்ற நியூஸ் வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இது தொடர்பாக எல்லாரும் என்ன விமர்சனம் முன் வச்சாங்க அப்படின்னா, ஒரு இடத்துல பாதிப்பு ஏற்பட்டுருக்குன்னா பாதிக்கப்பட்டவங்களோட வீட்டுக்கு நம்ம நேரில் போகிறது தான் மாண்பு. அவங்கள இங்கே கொண்டு வந்து நம்ம ஏரியாவில் வச்சு சந்திக்கிறது அப்படிங்கிறது நல்லாவா இருக்குது? இது ஒரு மாண்பா, இது ஒரு பண்பா அப்படின்ற மாதிரி விமர்சனங்களை இது சுற்றி வச்சுட்டு இருக்கிறாங்க. இது தொடர்பாக கேள்வி கேட்டப்போ நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு புது ரூட் எடுக்கிறார். அது என்னன்னா, தம்பி இப்போ கரூரில் உயிரிழந்துட்டாங்க நிறைய பேர். அது போக விஜய் அவர்கள் அங்கே போகிறதுக்கு பயப்படுறதுக்கு காரணம் அவர் உயிருக்கு உத்தரவாதம் இருக்கான்றது தெரில. காவல்துறையை நம்பி அவருக்கு போகிறதுக்கு நம்பிக்கை கிடையாது. அதனால அவர் தன்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு பயந்துருக்கலாம். அதனால சென்னைக்கு வாங்க, நம்ம ஏரியாவில் சேஃபாக வச்சுக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கலான்ட்டு ஒரு புது யூகத்தை முன் வச்சிருக்கிறாரு நயினார் நாகேந்திரன் அவர்கள். இந்த நேரத்தில் இந்த இடத்துல அதை சொல்லணுமாங்கிறது வேற விஷயம். இருந்தால் கூட 41 உயிர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. விஜயுடைய உயிருக்கு பாதுகாப்பு அங்கே இருக்குமாங்கிற சந்தேகம் இருக்கு எல்லாரும் மனதிலையும். ஏன்னா அவர் போனால் அவருடைய உயிருக்கே ஆபத்து ஏற்படலாம். அதனால ஒருவேளை அப்படி ஒரு பயத்தில் இருந்திருக்கலாம்.